இப்போ சொல்கிறேன் கேளு. எங்கடா போயிட்டான் அவன் பூச்சேரி? சொல்லு சாமி. நான் எவ்வளோ நாள்டாச்சு வந்து கருப்பேன்? ஒரு 6 மாதம் சாமி. 6 மாதம்? ஒரு வருஷம் பக்கமாக வந்து நானும் ஒரு குடிக்காரன். எனக்கு நீ குடிக்கிறதா ஒன்று வாங்கி வைக்கலாம்லடா. இப்படி உடனே போயிட்டு அவங்க பூசேரி பூசேரி இருக்கிற உள்ளத்தாயா அப்பா குடிக்காரனா பிள்ளைங்க சாமி பார்த்தாடா. யாரு சாமி? எனக்கு தண்ணி இருக்கா? கற்பனை வேணும். அப்பெல்லாம் கற்பனை வேணுமா? கற்பனை வேணும் சாமி. வேணுமா? வேண்டாம் காலமா அப்புறம் வச்சா சரிம்மா. ஆயா நீயே உக்காடுறிய, அவன் மேல நானும் உக்காந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னான். அதனால சரி உக்காருடா அப்படின்னு உக்காந்துட்டான். இவனுக்கு சுருட்டே பற்ற வச்சு தார் தெரியல. அவன் வேற வந்துட்டான். படம் தானே சாமி. நீ தண்ணி கலந்து தாண்டா குடிப்ப. நான் அப்படியே ராவா குடிப்பேன் தெரியுமா? இப்போ 2 எடுத்து வைடா. 2 குடிக்கிறேன். சரி டைம் கம்மியாக தான் இருக்கு டைமு. வீட்டில் நான் மன போகிறேம்மா. நான் உட்காந்து இருக்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கூடத்தோட இருந்தேன். உங்கள் வீட்டு மனப்பூர்வமா என்னை வந்து கையெடுத்து கும்பிட சொல்ல என் தாய. அவளுக்கு நான் வருமானத்தை கொடுத்தேன், செல்வாக்க கொடுக்குறேன். போகிற பக்கம் 10 ரூபா வருமானத்தை கொடுக்குறேன். எனக்கு அம்மாவாசை கண்டா உங்களால் முடிஞ்சதா எனக்கு ஒரு புல் எடுத்து வச்சு என் கருப்பு கிட்ட கும்பிட்டு வாடா நீ நினச்ச காரியத்தை கொடுக்குறேன். ஆனால் உனக்கு மண்ணை வாங்கி தரேன்டா. இன்னொரு மனைய என் வீட்டுக்கு முன்னாடி பசுமாட்டை கட்டுடா. கட்டிட்டு பழைய பூரி சொத்தை வித்து வாடா. எங்க இந்த தாண்டாக்காரன் சங்கிலி கரப்பாயன். சங்கிலி கரப்பாயன் படையில போறோமே எடுத்து வச்சிடறேன் சாமி. குடும்பத்தை வச்சு கட்ட வராதிகளை ஒதுக்கி வச்சு நீ கருப்பு கட்டி வா. உனக்கு நானு அதுல இருந்து படியாலத்து உனக்கு நான் 10 ரூபா வருமானத்தை கொடுத்தேன். உனக்கு நான் செல்வாக்கு கொடுக்கறேன்டி. எனக்கு அதுதான் போதும் சாமி. ரொம்ப சிரமமா இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது சாமி.